விசேஷ விதமாக நாம் ஒரு தலைப்பின் கீழே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். நான் கடந்த நாட்களில் ஜெபித்த பொழுது ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் கொடுத்த ஒரு வார்த்தை, என்ன வார்த்தைன்னு சொன்னால், இயேசுவே உம்மில் நான் என்கிற தலைப்பின் கீழே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். ஏன்னு சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் அவருக்குள் நாம் வாழ வேண்டும் என்பதற்காகவே நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். இந்த நாளில் நம்ம வாலிப குடியில் நம்ம பங்கு பெறும்படியாக நம்ம ஒவ்வொருவரும் கடந்து வந்திருக்கிறோம். நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். விசேஷ விதமாக இன்றைக்கு உலகத்தை நாம் பார்ப்போம் எடுத்துனால், உலகமானது ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளுக்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை நோக்கமாக வச்சு பயணிக்கிறாங்க. இன்றைக்கும் கூட நாமும் கூட அநேக நேரங்களில் அப்படிப்பட்ட நாமும் உலகத்தில் தான் இருக்கிறோம். அதனால் அநேக காரியங்களை பார்க்குறோம். அநேக காரியங்கள் நமக்கும் அப்படி நம்ம ஆகலாமா அப்படின்னு விருப்பம் நமக்கு இருக்குது. என்ன காரியம்னு சொன்ன இன்றைக்கி பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அதாவது விருப்பம் ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்குது, ஒவ்வொரு விதமான விருப்பம் இருக்குது. என்ன விருப்பம் இருக்குன்னா, நான் பசங்க பொண்ணுங்க எல்லாம் பார்த்திங்கன்னா, நான் கிரிக்கெட்டில் கொஞ்சம் நல்லா பெரிய ஃபேமஸ் ஆகணும், இல்லை மீடியாவில் ஃபேமஸ் ஆகணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் அனைவருக்கும் உள்ள ஒரு நல்ல ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னு சொன்னால், மீடியாவில் டிக்டாக் மூலமாகவோ, ஃபேஸ்புக் மூலமாகவோ, வாட்ஸ்அப் மூலமாகவோ எப்படியாச்சும் நான் என்ன பண்ணணும், என்ன அநேகர் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் எல்லா மனிதனுக்குமே என்ன இருக்குது, உண்டாகிருக்கு. ஆனால் ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற எல்லாமே ஒரு வித தகுதியின் அடிப்படையில் என்ன பண்ணப்படுது, செலக்ட் பண்ணப்படுது. உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியம், ஒரு நமக்கு கிடைக்கிற வேலை வாய்ப்பாக இருக்கலாம், நமக்கு கிடைக்கிற ஒரு மதிப்பாக இருக்கலாம், எல்லாமே ஒரு தகுதியின் அடிப்படையில் தான் உலகத்தில் கிடக்குது. தகுதி இல்லாமல் எதையும் உலகத்தில் நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு சிறு பையன் கின்னஸில் ரெக்கார்டு வாங்கினா, அவன் என்ன நீச்சல் போட்டியிலையோ அல்லது யோகாவிலையோ ஏதாவது ஒன்றில் என்ன இருக்கும், அவன் டேலண்ட் உள்ள ஒரு மனுஷனாக இருந்தால் மாத்திரம்தான் அவன் கின்னஸில் என்ன பண்ண முடியும், ரெக்கார்ட் ஆக முடியும். அதே போல் ஒரு பையன் மிலிட்ரி மேலே ஜாயின் பண்ணணும்னா அவனுக்கு உடல் ஃபிட்டிங் இருக்கணும், எக்ஸாமில் செலக்ட் ஆகணும், எல்லாத்துலேயுமே என்ன பண்ணணும், அவன் எல்லா விதத்திலும் ஆயத்தமுள்ள மனிதனாக, எல்லாத்திலும் தேறினவனாக இருந்தால் மாத்திரம்தான் அதில் என்ன பண்ண முடியும், ஒரு ஜாப்பில் போக முடியும். ஆனால் நம்ம இன்றைக்கு நம்முடைய தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் என்னன்னா, நாம் அவருக்குள் வளர வேண்டும் என்று சொல்லி அவர் பிரியப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய மனசை விட்டு போயிடக்கூடாது. என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தில் தேர்வு செய்யப்படுகிற அனைத்துமே தகுதியின் அடிப்படையில் தான் தேர்வு செய்யப்படுகிறது. ஆனால் தேவன் மாத்திரம்தான் தகுதியை பார்த்து தேர்வு செய்கிறவர் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் பாருங்கள், ஒரு தேவனுடைய மனிதன் இவ்வாறாக சொல்கிறார். D.W. டோசருங்கிற ஒரு தேவனுடைய மனிதர் என்ன சொல்கிறார்னா, ஒரு மனிதன் என்றைக்குமே என்னால் முடிந்த நம்ம இருக்குன்னா, என்னால் முடிந்ததை நான் செய்ய முயற்சிக்கிறேன். நம்ம ஒவ்வொருவரும் என்ன பண்ணுவோம், நம்மால் முடிந்ததை செய்வதற்கு தான் என்ன பண்ணுவோம், முயற்சி செய்வோம். ஆனால் நம்முடைய தேவனும் என்ன பண்ணார், மாறாக நம்மால் முடியாததை நம்மை கொண்டு செய்ய விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் நாம் ஒவ்வொருவரும் நான் இதில் டேலண்டாக இருந்தால் பரவாயில்லையே, ரொம்ப பேர் கீபோர்டு வாசிக்கிறாங்க, நல்ல கொயரில் பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அந்த தகுதியின் அடிப்படையில், அவங்களுக்கு இருக்கிற தாளந்துகளின் அடிப்படையில் தேவன் என்ன பண்ணுறதில்ல, எந்த ஒரு மனிதனையும் உயர்த்துவது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மாறாக தேவன் நம்மை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தின்படி நம்மை பயன்படுத்த தான் தேவன் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் ஒருவேளை இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு அநேக IAS படிக்கலாம், இல்லை பெரிய பெரிய படிப்புகளை படித்து இந்த உலகத்தில் நாம் வளருவதற்கும் வளர்ச்சி அடைவதற்கு அதெல்லாம் தேவை. அதை காட்டிலும் முக்கியமானது தேவனுக்கும் நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி தேவன் என்ன பண்ணுகிறாரு, எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்வு, நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய நோக்கம் எதை சார்ந்திருக்கிறது? ஒரு விஷயம் நம்ம யோசனை பண்ணி பார்ப்போமா, இவ்வளோ நாள் நம்ம எப்படி இருக்கலாம், எப்படி நம்ம யோசனை பண்ணியிருப்போம், இவங்க நம்ம மீடியாவில் பார்த்துருக்கலாம், நம்ம இப்படி இருந்தால் பரவாயில்லையே, அப்படி இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்போம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணம் உண்டாயிருக்கலாம். ஆனால் இன்னொரு அழகான ஒரு தேவனுடைய மனிதன் ஒரு வார்த்தை சொன்னார்,
தேவன் நம்மை எப்படி பயன்படுத்த விரும்புகிறார் என்று சொன்னால், உலகத்தின் அசுத்தத்தில் இருந்து நம்மை எடுத்து, இந்த வார்த்தை நல்லா கவனிங்க, தேவன் உலகத்தின் அசுத்தத்தில் இருந்து நம்மை எடுத்து நம்மை கழுவி பரிசுத்தமாக்கி அதே அசுத்தத்திற்குள் நம்மை வேலை செய்ய பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. புரியுதா புரியலையா? எந்த உலகத்தில் நாம் இருக்கிறோமோ அந்த உலகத்தில் நாமும் ஒரு ஆள். நல்லா புரிஞ்சுக்குங்க. எந்த உலகத்தில் இருக்கிறோமோ அந்த உலகத்தில் நாமும் அந்த அசுத்தத்தில் புரண்டு கிடந்தவன். அப்படிப்பட்ட மனிதனை அவர் தனியாக பிரித்து எடுத்து, செப்பரேட்டாக எடுத்து பாருங்கள். இன்றைக்கி எத்தனையோ நபர்கள் பல விதங்களில் நம்முடைய நண்பர்கள் இங்கே இல்லை, ஆனால் நம்மளை பிரித்து எடுத்து இங்கே கொண்டு வந்திருக்கிறார். நம்ம விசேஷமானவர்கள். நம்ம என்ன பண்ண, அவருடைய இரத்தத்தினால கழுவி தூய்மைப்படுத்தி எந்த இடத்துலேருந்து தேவன் நம்ம எடுத்தாரோ அதே இடத்துல போய் நம்மளை பயன்படுத்துகிறார். கையில் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? அப்போ ஆகையினால நாம் நமக்குள் இருக்கிற பலவீனங்களை பார்க்க தேவன் ஒருபோதும் அனுமதிப்பது இல்லை. அப்படி உலகத்தில் எந்த மனுஷனும் நான் எதுலையுமே குறைவில்லாத மனிதன் அல்ல என்று சொல்லி எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு வாலிபனும் பெரும் தலைவர்களும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. எல்லா மனிதர்களையுமே அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்து தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைத்து இந்த நாட்களில் உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்வில் பலவிதமான கேள்விகள் இருக்கலாம். ஒவ்வொருத்தருமே நான் பல முறை சொல்லுவேன், எல்லா மனிதனுமே நல்லவர்கள், எல்லா மனிதர்களுமே கெட்டவர்கள். எப்படின்னு சொன்னால், ஒரு கூட்டம் இருக்குன்னு வச்சுங்க, நம்ம நண்பர்களோடு கூட இருக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறோம். அப்போ எல்லாருமே பெரும்பாலும் ஃப்ரெண்டோடு நல்லவங்களாக இருக்க காண்பிச்சுக்குவாங்க. ஆனால் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் போய் பார்த்தா தான் அவங்களுடைய கெட்டவங்களா நல்லவங்களால் அவங்களுக்கு தான் தெரியும், அவங்களுடைய தனிமையாக அவங்க இருக்கிற பொழுது. அதே போல் அநேகர் கூட்டத்தில் கெட்டவங்களாக இருக்கிறவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலே நல்லவங்களாக இருப்பாங்க. நான் சொல்கிறது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் கட்டாயம், ஏன்னா நான் இல்லாத ஒன்றுன்னு சொல்லலை. அப்படி தான் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். ஆனால் தேவன் நம் தகுதியை பார்க்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. ஆகவே தேவனாய் கர்த்தர் இந்த நாளில் உங்களை இங்கே அழைத்து வந்ததுக்கு பெரிதான ஒரு நோக்கம் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால், சங்கீதம் 9ஆம் சங்கீதம் அதனுடைய 2ஆம் வசனத்தை நாம் மையமாக வைத்து இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். உம்மில் மகிழ்ந்து கலிகூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். நாம் எதிலே நாம் மகிழ்ச்சி அடைகிறோம், எதிலே நாம் மகிழ்ச்சி அடைகிறோம்? இந்த உலகத்தில் இருக்கிற இன்றைக்கு நம்ம இருக்கிறோம், யூத் மீட்டிங் கூப்பிட்டுட்டாங்க, பாஸ்ட்டை கூப்பிட்டுட்டாங்க, இல்லை வீட்டில் போக சொல்லிட்டாங்க. நான் இங்கே இருக்கிறத காட்டிலும் பசங்களோட கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாலோ இல்லை ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு இருந்தாலோ கொஞ்சம் ஜாலியாக இருக்குமே. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இங்கே இருக்கிறனால சரி, வீட்டில் இன்றைக்கெலாம் சண்டே ரொம்ப ப்ரோக்ராம் டிவியில் இருக்கும், ஃபேமிலியோடு உட்காந்து ஜாலியாக பார்க்கலாம், இல்லை ஃப்ரெண்டோடு இருந்தால் ஜாலியாக பேசலாம், கிரிக்கெட் விளையாடலாம். அப்படி பல விதங்களில் நாம் மகிழ்ச்சியை என்ன பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரா, நாம் சந்தோஷப்படுகிற ஒவ்வொரு சந்தோஷமும் தேவனுக்குள் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய விருப்பம் போல வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன பண்ணுகிறோம், எத்தனைக்கிறோம். ஆனால் தேவனாகி கர்த்தர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருத்தரும் நிச்சயமாக நீங்கள் விசேஷமானவங்க, உங்கள் ஒவ்வொருத்தரையும் கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். ஏன்னு சொன்னால், தேவனை தேடி வந்த ஒருவரையும் அவர் என்ன பண்ணுறதில்ல, வெறுமையாக என்ன பண்ணுறதில்ல, அவர் அனுப்புகிறதில்ல, பயன்படுத்த போகிறார். அன்றைக்கி எனக்கு ரொம்ப ஆண்டவர் எனக்கு கொடுத்த பார் அதுதான். என்ன பார், இன்னைக்கு ஒரு சிரிப்பிலையும் தம்பி சொன்னாங்க, ஜெவகுரிப்பிலையும் சொன்னாங்க, ஒவ்வொருத்தரையும் தேவன் விசேஷ விதமாக பயன்படுத்த போகிறார். நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். தேவன் அதற்காக தான் பிரித்து எடுத்திருக்கிறார். நீங்கள் ஏதோ யூத் மீட்டிங்கில் கலந்துருக்கோங்கிற மாத்திரமல்ல, நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு மாற்றத்தை உங்களை கொண்டு தேவன் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தேவன் அவர் நம்மை கொண்டு ஒரு பிரம்மாண்டமான காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. ஒரு சில காரியங்களை நாம் செய்தால் மாத்திரம்தான் தேவன் நம்மை கொண்டு என்ன பண்ண முடியும், பெரிய காரியங்களை செய்ய முடியும். இதே வசனத்தை நம்ம பார்ப்போம்னு சொன்னால், சங்கீதம் 18:1 இருக்குது, 74 இருக்குது. நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. உம்மில் மகிழ்வேன் அன்றரை உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொல்லி இந்த 3 வசனங்கள் இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கை எல்லாம் தேவனில் அன்பு கூறுவதாக இருக்க வேண்டும், தேவனை மைமைப்படுத்தக்கூடியதாக, தேவனில் அன்பு கூறுகிற ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன்
எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாக அப்படிப்பட்ட விருப்பம் நமக்குள் இருக்கு. நான் சொல்றது நீங்க விளங்கிக்கணும். தேவனுக்குள் எல்லாருக்குமே நம்ம ஒவ்வொருத்தரையும் கேட்டோம்னா, நீங்க யாருக்கு பிரியமா வாழணும்னு ஆசைப்படுறீங்க? நான் ஏசப்பாவுக்கு பிரியமா வாழ விரும்புகிறேன், ஏசப்பாவுக்கு 100% பிரியமா வாழணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் என்னால் முடியல. நான் சொல்றது புரியுதுங்களா? எல்லாருக்குமே அந்த தாகம் இருக்கு. ஆகையினால தான் நீங்கள் யூத் மீட்டிங்கில் உட்காந்துருக்கீங்க, எவ்வளோ சூழ்நிலையில் மத்தியில். அதை மறுக்க முடியாது, ஆனால் வாழ முடியல. ஆனால் வாழ்வதற்கு தேவன் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். அதற்காக தான் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நாம் ஜெபித்த பொழுது தேவனை நினைத்து பாருங்க, இன்றைக்கு உலகத்தில் உண்டாகிற சந்தோஷம் அநேக விதமான சந்தோஷங்கள் இருக்கிறது. ஆனால் நம் சந்தோஷப்படுகிற பொழுது நாம் படுகிற அந்த சந்தோஷத்திலே தேவன் பிரியப்படுவாரா? தேவன் பிரியப்படுவாரா? அதுதான் கேள்விக்குறியா இருக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? இன்றைக்கு நாம் தேவனை ஆராதிக்கிறோம், தேவனுக்கு பிரியமானவைகளை ஜெப குறிப்பு நடத்துகிறோம், ஒர்ஷிப் நடத்துகிறோம், யூத் மீட்டிங்கில் கலந்துக்கிறோம், சபையில் இருக்கிற எல்லா காரியங்களும் பங்கு பெறுகிறோம். இதில் தேவன் நிச்சயமாக என்ன பண்ணுவார்? சந்தோஷப்படுவார். ஆனால் நம்ம காலேஜில் படிக்கிறப்ப வேலை இடங்களிலேயோ போய் நண்பர்களோடு சேர்ந்து பல விதங்களில் நம்ம என்ன பண்ணுகிறோம்? சந்தோஷப்படுகிறோம். அந்த சந்தோஷத்தில் தேவன் பிரியப்படுவாரா? அப்ப தேவனை சந்தோஷப்படுத்தாத அனைத்து காரியங்களையுமே நாம் நம்மை விட்டு என்ன பண்ணுமா? ஒதுக்கி வைக்க பழகிக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்னிடத்தில் தெளிவாக சொன்ன ஒரு வார்த்தை, நான் தேவனுக்கு பிரியமாக தேவன் சந்தோஷப்படுகிற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், முதலாவது ஆண்டவர் என்னிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, பாவத்தை விட்டுவிடு. பாவத்தை விட்டுவிடு. நாம் நம்மை பார்த்து தேவன் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொன்னால், தேவன் இவன் இந்த மகள் எனக்கு பிரியமானவள், பிரியமானவன் அப்படின்னு சொல்லி தானியேல் ஜெபித்த பொழுது, அவர் ஜெபம் பண்ண பொழுதே அவருடைய ஜெபம் பரலோகத்தில் கேட்கப்பட்டது. அப்படிங்கிறது போல நான் ஜெபம் பண்ணால் உடனே ஆண்டவனுக்கு பதில் தரணும்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னு சொன்னால், பாவத்தை விட்டு விட வேண்டும். ஐசக் ஜோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவனுடைய மனிதர் இருக்கிறாங்க, சென்னை பட்டணத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் வேணால் யூடியூப்பில் என்ன பார்த்துருக்கலாம், வேணால் கேளுங்க, அது யூஸ்ஃபுல்லாக கட்டாயம் இருக்கும். அவர் சென்னை சிலாங்கு தான் பேசுவாங்க. அவர் அழகாக ஒரு வார்த்தை சொன்னார், நாம் சின்ன சின்ன காரியங்களை நாம் சரியாக செய்ய பழகிட்டோம்னா பெரிய பெரிய காரியங்களை ஈஸியாக நம்ம என்ன பண்ணிவிடுமா? செய்ய முடியுமா? சின்ன சின்ன தவறுகளை செய்வதையே நாம் நிறுத்தி கொள்ள பழகி விட்டோம் என்று சொன்னால், பெரிய பெரிய தவறுகளை செய்யவும் நாம் நிறுத்துவோம். ஏன்னா சின்ன காரியத்தை செய்கிறப்ப நம்ம தயங்குறோம் பார்த்தீங்களா? அந்த தயக்கம் பெரிய காரியத்தை செய்வதற்கு நம்முடைய மனசு என்ன பண்ணாது? ஒத்தே போகாது. ஆனால் சின்ன காரியத்தை ஈஸியாக செய்யறதுக்கு நம்ம அனுமதிச்சிட்டோம்னா பெரிய காரியத்தை ஈஸியாக செஞ்சிருவோம். நான் சொல்கிறது புரியுதா புரியலைங்களா? மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுங்க, ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறோம். நம்ம பாக்கெட்டில் ₹1 கூட பணம் இல்லை, நம்ம பாக்கெட்டில் ₹1 கூட பணம் இல்லை. ஃப்ரெண்டு வீட்டில் போகிறோம், அவங்க டேபிள் இருக்குது, டேபிளில் வந்து சில்லறை காசு ₹100, ₹10, ₹20 வச்சுக்கிறாங்க. யாரும் அங்கே நீங்கள் இருக்கிறாங்க, ஒரு ₹10 டேபிள்லேருந்து ஒரு டீ சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னு வச்சுங்க, ஒரு ₹10 அங்கேருந்து நாங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. எடுத்தாலும் அவ்வளோ பணம் இருக்கிறதப்ப நீங்கள் எடுக்கிற ₹10 எடுத்துட்டீங்கன்னு அவங்க வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் எடுக்கிற ₹10 இவங்க ₹10 எடுத்துட்டாங்கன்னு வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது, உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு தெரியாமல் எடுத்து நீங்கள் பாக்கெட்டில் வச்சிடலாம். இது சின்ன ஒரு தவறு. அதே இந்த ₹10 எடுத்து உங்களுக்கு அது குற்றமாக தோணலைன்னு சொன்னால், ஒரு நாள் அதே இடத்துல அவங்க ஒரு ₹2 கோடி வச்சுருக்காங்கன்னு வச்சுங்க. ₹2 கோடி நீங்கள் ஒரு கரெக்டாக ஒரு ₹1000 மட்டும் எடுக்கிறீங்க வச்சுங்க. ₹1000 எடுத்தால் தெரியுமா? தெரியுமா? தெரியாதா? தெரியாது. ஏன்னா ₹10 நீங்கள் ஈஸியாக எடுத்து பழகிட்டீங்க, அதனால ₹1000 ஈஸியாக எடுத்துருவீங்க. அந்த ₹10 கோடி ₹2 கோடி ₹1000 அவங்களுக்கு என்ன பண்ணாது? தெரியாது. உட்காந்து எண்ணி பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும். நீங்கள் எடுப்பதற்கு நான் வழியை கற்றுக் கொடுக்கல, உணர்த்துறேன், நல்லா புரிஞ்சுக்கிங்க. அப்போ நம் சின்ன சின்ன காரியங்களை செய்வதற்கு ஒருவேளை சின்ன பொய் பெரிய பொய் அப்படின்னு இல்லை, சின்ன சின்ன தவறுகளை நாம் செய்வதற்கு தயங்குவோம்னு சொன்னால், விட்டுட்டோம்னு சொன்னால் பெரிய பெரிய காரியத்தை என்ன பண்ண முடியும்? ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும்? விட்டுவிட முடியும். அப்போ முதலாவது நாம் அதிகமாக செய்கிற தவறு எதில் செய்கிறோம் தெரியுங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம
பாவத்தை விட்டு விடணும். அதை எப்படி விடணும்னு சொன்னால், நம்ம வாலிபர்கள்னாலும் சரி பெரியவங்கனாலும் சரி, எல்லா மனிதனுடைய வாழ்விலும் பாவம் ஆட்கொள்கிற முதல் இடம் சிந்தை. ஹல்லேலூயா. அநேகர் கற்பனையினாலே பாவம் செய்வாங்க. அங்கே நம்ம ஏவாளுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவங்க கற்பனையில் தான் என்ன பண்ணாங்க, அதை செய்யணுங்கிற ஆசையை அவங்களுக்கு உருவாகிட்டே இருந்துச்சு. ஆகவே நம்ம முதலாவது நாம் பாவத்தை விட்டு விட வேண்டிய பகுதி எது அப்படின்னு சொன்னால், கற்பனையில் நாம் செய்கிற தவறுகளை விடுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இன்றைக்கு கற்பனையினால அநேகரோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கற்பனை, நான் சொல்கிறது புரியுதுங்களா? அந்த நபர் ஒரு இடத்துல இருப்பாங்க, இவர் ஒரு இடத்துல இருப்பாங்க. ஆனால் கற்பனை உலகத்திலே என்ன பண்ணுவாங்க, அவங்களோடு கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆகவே அதனால தான் நாம் என்ன சொல்கிறோன்னு சொன்னால், நாம் ஏன் மற்ற என்ன காதலிக்கக்கூடாது, லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம்னா, நம்முடைய என்ன சொன்னால் நம்முடைய தாட் இருக்குது பார்த்தீங்களா, நிச்சயமாக நீங்கள் விளங்கிக்கணும்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது எப்படின்னு சொன்னால், தேவன் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் பால் உணர்வை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். கட்டாயம் நம்ம என்ன இருக்கும், நிச்சயமாக ஆண்னா ஆணுக்குரிய, பெண்ணுனா பெண்ணுக்குரிய பால் உணர்வுகள் கட்டாயம் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அவங்க சரியான ஆண், அவங்க அப்படி இருந்தால் சரியான பெண். அப்படி சரியாக அவங்களுக்கு பால் உணர்வு இல்லைன்னா கட்டாயம் நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? கட்டாயம் இருக்கும். ஆனால் அதை கற்பனை வடிவில் நம்ம என்ன பண்ண, ஒருத்தரை நம்ம விரும்புகிற பொழுது அவர்களோடு கூட என்ன பண்ணுது, நம்ம அதை ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம மனசு என்ன பண்ணுது, ஆயத்தம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். நம்ம லவ் பண்ணோம்னா நம்முடைய என்ன சொல்லலாம், பால் உணர்வை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு ஆளை தேடுகிறோம் என்று அர்த்தம். என்ன, குறிப்பிட்ட வயதுக்கு முன்னாடி, திருமணத்திற்கு முன்னாடி. ஏன்னு சொன்னால், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் அதெல்லாம் பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. இப்போலாம் அதெல்லாம் வந்து டேட்டிங் ஸ்டேட்டிங்னு என்னென்னமோ போயிடுச்சு. அதனால் இதெல்லாம் பெருசாக தெரியாது, உலகத்திற்கு இது பெருசாக தெரியாது. நம்ம எல்லாருமே வாலிப பையங்களாக இருக்கிறோம், காலேஜில் படிக்கிறீங்க, உங்களோடு கூட இருக்கிற நான் அடுத்த பகுதியில் நான் சொல்கிறேன் பாருங்கள். இது பெருசாக தெரியாது உலகத்தில். இது என்ன பண்ணாது, இதெல்லாம் ஒரு மேட்ராடா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் பெருசாக போய் பேசிக்கிற நீ அப்படின்னு பிள்ளைங்க சொல்லுவாங்க. நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. நான் அப்படி இப்போ உலகம் மாறிடுச்சு, உலகம் தலைகீழாக மாறிடுச்சு. ஆகவே நம்ம என்ன பண்ண, கற்பனை உலகத்தில் பாவம் செய்வதை நம்ம என்ன பண்ணணும், தவிர்க்க பழகிக்கணும். நம்ம ஏன்னா மனசை வந்து கற்பனை உலகத்தில் மிதக்க விட்டுறக்கூடாது. ரெண்டாவது நம்ம பார்ப்போம்னு சொன்னால், தன்னடக்கம். நான் அதுக்கு தான் சொன்ன முன்னாடியேன்னு, இச்சை அடக்கம். அதற்கு பாருங்கள், இச்சை அடக்கம் சொல்லப்பட்டிருக்குவாங்க. ஆவியின் கனிகள் 9 இருக்குது பார்த்தீங்களா, அது இச்சை அடக்கத்திற்கு இன்னொரு நல்ல தமிழ் பெயர் அர்த்தம் என்னன்னா, தன் அடக்கம். எல்லாருக்குமே உணர்வு இருக்கும், அதை அடக்கி பழகிக்கணும் அப்படின்னு அர்த்தம். தன் அடக்கம். அப்போனா உணர்வு அனைவருக்கும் இருக்கும், அதை நாம் அடக்கி வாழ பழகி கொள்ள வேண்டும். முதல்ல கற்பனை உலகத்தில் நம்ம வாழ்றதை என்ன பண்ணணும், நிறுத்தணும். ரெண்டாவது, நம்மை நாமே அடக்கி. இப்போ பாருங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு வச்சுங்க, ஒரு நபரை நம்ம பார்க்குறப்ப அவங்க செய்கிற தவறு இருக்குன்னா, அந்த தவறுன்னு தெரிஞ்சால் நம்ம வந்து போய் என்ன பண்ணலாம், சுட்டி காமிக்கலாம், இப்படி செய்யாத நம்ம சொல்லி எல்லாம் கேட்கலாம். ஆனால் அதே கோவம் வந்து நம்மளை பார்த்து நம்ம சொல்லி கேட்க மாட்டேங்கிற கோவம் வந்து ஒரு கல்லெடுத்து எடுத்துட்டு வச்சுங்க, அது பாவமாக மாறிடுது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அவனை அடிக்கணும்னு தோணுது, ஆனால் அது அடித்தா அது பாவம். அடிக்காமல் நீங்கள் கையை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க, உங்களுடைய மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களை என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்கிறீர்கள் என்ற அர்த்தம். இது எல்லா காரியத்திலையும் சொல்லலாம். ஒரு உதாரணம் தான் இது. இது எல்லா காரியத்திலுமே நம்ம சொல்ல முடியும். அப்போ முதலாவது, கற்பனை உலகத்தில் நம்ம வாழக்கூடாது. தேவனுடைய வசனத்தின்படி நம்ம வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவார், நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால தானே என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுகிறோம், சங்கீதம் 119 வாசிக்கிறோம். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் வசனத்தின்படி என்ன பண்ணுறோம்ல, காத்து கொள்ளணும். நம்ம அப்படி தியானம் பண்ண சொன்னால், ஃப்ரீயாக இருப்போம்னு சொன்னால், நம்ம வசனங்களை என்ன பண்ணலாம், நம்ம தியானம் பண்ணி பார்க்கலாம். மூன்றாவதாக நம்ம பார்ப்போம் எடுத்துன்னா, நம்ம பாவத்தை விடுறதுக்கு மூன்றாவது ஒரு காரியம்னு சொன்னால், கெட்ட நண்பர்களை நம்ம என்ன பண்ணணும், கட்டாயம் தவிர்க்கணும்.
என்னப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்வியாக இருக்கும். நிச்சயமாக நம்ம தவறி போகிறதுக்கு ஒரு 75% அல்லது 65%, பாதிக்கு மேலே நம்முடைய நண்பர்கள் தான் அதுக்கு, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப என்ன பண்ணுவாங்க, அதுக்கு காரணமாக இருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்டோட பேசுகிறப்ப, ஜாலியாக பேசுகிறப்ப அநேக காரியங்கள் கேட்போம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அநேக காரியங்களை கேட்போம். அதை நீங்கள் தனியாக இருக்கப்ப செய்வீங்க. நான் சொல்கிறது புரியுதா? கூட்டமாக இருக்கிறப்ப கேட்க மட்டும்தான் செய்வீங்க, கூட்டத்தில் செய்ய மாட்டீங்க. ஆனால் நீங்கள் தனியாக இருக்கிறப்ப உங்களை தவறாக அதை யோசிக்க செய்யும் அல்லது அதை செய்ய தூண்டும். அப்போ நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் அல்லது பாவத்தை விட்டு வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இருக்கிறதான கெட்ட நண்பர்களை நாம் விட்டு விலக வேண்டியது அவசியம். இவ்வளோ நாள் வந்துட்டேன்னு சொன்னால் அவங்கள நம்ம நேசிக்கணும். இப்போ நம்ம நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்கள நேசிக்கணும், அவங்கள கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தணும், அவங்கள வெறுக்கக்கூடாது. அதே சமயத்தில் நம்மளை பரிசுத்தமாக காத்துக்கணும்னா கட்டாயம் கெட்ட நண்பர்களை என்ன பண்ணணும், தவிர்க்க வேண்டியது அவசியம். தேவனுடைய பிள்ளைகளோடு கூட நம்ம என்ன பண்ணணும், ஐக்கியப்பட வேண்டியது அவசியம். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் நம்ம என்ன பண்ண முடியும், பரிசுத்தத்தை நம்ம என்ன பண்ணணும், காத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, நாம் பாவம் செய்யாமல் இருக்குன்னு சொன்னால் அதிகமாக என்ன பண்ணணும், கெட்டதை நாம் என்ன பண்ணாது, பார்க்கவும் கூடாது. என்ன பண்ணும், கெட்டதை பார்க்கவும் கூடாது. எப்படி கெட்ட நண்பர்கள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை செய்வதற்கு தூண்டுதலாக இருக்கிறாங்களோ, அதே போல் இந்த நாட்களில் பாவத்தை நம் பார்ப்பதும் நம்மை பாவத்தில் மிகவும் கீழே தள்ளிவிடும். ஆகவே நம்ம இன்றைக்கி எல்லாருடைய கரங்களிலும் என்ன இருக்குது, இன்டர்நெட், மொபைல்ஸ் இருக்குது. ஆகவே நம் கெட்டதை பார்க்க என்ன பண்ணணும், அவை தவிர்க்க வேண்டியது அவசியம். எல்லாமே வரும், நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லா நாலேஜாக தான் நம்ம இருக்கிறோம். அப்போ நம்ம அதை கெட்டதை பார்ப்பதை என்ன பண்ணணும், நம்ம தவிர்க்கணும். கூடுமான மட்டில் 100% என்ன பண்ணக்கூடாது, கெட்டதை பார்க்கக்கூடாது. பரிசுத்தமாக நீங்கள் வாழணும்னா கட்டாயம் கெட்டதை பார்க்கக்கூடாது. ரெண்டாவது, கெட்டதை பேசக்கூடாது. கெட்டதை பேசக்கூடாது. நீங்கள் பரிசுத்தமாக வாழணும், நீங்கள் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யணுங்கிறதுக்காக தான் தேவன் இதை பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆகையினால நான் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. முதலாவது, தேவனால் இயேசுவுக்குள், அதான் உம்மில் நான், இயேசுவுக்குள் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் பாவத்தை விட்டு விட வேண்டும். அந்த பாவத்தை விட்டு விடுறதுக்கு 3 வழிகளை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். முதல்ல கற்பனை, ரெண்டாவது தன்னடக்கம், மூன்றாவது கெட்ட நண்பர்கள், தோழிகள், கெட்ட தோழிகள். யார் கெட்டவங்க நமக்கு தெரியும். ரொம்ப ஒரு சிலர்லாம் எப்படி இருப்பாங்கன்னா சர்ச்சுக்கு வந்தால் நல்ல நண்பர்களோடு கூட என்ன பண்ணுவாங்க, ஐக்கியமாக இருப்பாங்க. ஸ்கூல், காலேஜ் ஏரியா, நம்ம ஏரியாவுக்கு போயிட்டோம்னா நம்ம ஏரியா பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஸ்டைல், இங்கே ஒரு ஸ்டைல் அப்படி இருப்பாங்க. அப்போ நம்முடைய ஸ்டைல் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கணும். எங்கே இருந்தாலும் ஒரே மாதிரி கிறிஸ்துவுக்குள்ளான நடத்தைகளாக நம்முடைய நடக்க இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அடுத்து நம்ம பார்ப்போம்னு சொன்னால், தேவனுக்குள் நாம், இயேசுவுக்குள் நாம் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று சொன்னால் கட்டாயம் நமக்கு என்ன தேவை, ஜெபம் தேவை, வேத வாசிப்பு தேவை. இது எங்கே போனாலும் சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு நபர் மெலிஞ்சு போய் இருக்கிறார், ரொம்ப உடல் மெலிஞ்சு போய் இருக்கிறார். மருத்துவரிடத்தில் போய் கேட்குறார், சார் நான் நல்லா ஆரோக்கியமாக என்ன பண்ணணும், ஆரோக்கியமாக நான் இருக்கணும், அதுக்கு ஏதாவது எனக்கு வழிமுறை சொல்லுங்கள், ஏதாவது டேப்லெட் கொடுங்க, இன்ஜெக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ டாக்டர் அவங்ககிட்ட கேட்குற ஒரு காரியம், நேரத்துக்கு சாப்பிடுவியா, உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்குவியா அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே எனக்கு செய்கிறது கஷ்டம், ஆனால் நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், எனக்கு வேறு ஏதாவது இன்ஜெக்ஷன் கொடுங்க, மாத்திரை கொடுங்கன்னு சொன்னாலும் கோடி வருஷம் டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவர் நல்லா என்ன பண்ணுவார், ஆரோக்கியமாக வாழ முடியாது. ஆரோக்கியமாக வாழ முடியாது. ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு முதல் ஆகாரம் தேவை, ரெண்டாவது என்ன தேவை, சுகாதாரம் தேவை. 2 இருந்தால் தான் அந்த மனுஷன் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதே போல் எந்த ஒரு கிறிஸ்தவனும் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொன்னால் கட்டாயம் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஜெபமும் வேதவாசிப்பும் தேவை. வேதவாசிப்பும் நான் ஜெபமும் பண்ணவே மாட்டேன், ஆனால் ஆரோக்கியமாக பரிசுத்தமாக ஆளணும்னா பொய் சொல்கிறேன்னு அர்த்தம். என்ன சொல்கிறேன்னு அர்த்தம், நான் ஜெபம் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சுங்க, 1.5 மாதம் ஆச்சுங்க, பைபிள் வாசித்து, அதெல்லாம் வாசித்து எனக்கே ஞாபகத்தில் இல்லைங்க அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியமாக இல்லை, ஆனால் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி வெளியே காமிச்சிட்ருக்கீங்கன்னு அர்த்தம்.
ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி வெளியே காமிச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் நாம் ஆரோக்கியமாக கிறிஸ்துவ வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருக்கணும்னா கட்டாயம் அனுதினமும் எப்படி ஒரு உடல் சுகமாக இருக்குன்னா ஆரோக்கியமான உணவு தேவையோ, அதே போல் கிறிஸ்துவ வாழ்க்கை பரிசுத்தமாகவும் தேவனுக்கு ஏற்ற சாட்சியம் உள்ள வாழ்க்கை நம்ம வாழணும்னா அனுதினமும் வேதம் வாசிப்பதும் அனுதினமும் ஜெபிப்பதும் கட்டாயம் நம்முடைய அங்கமாக இருக்கிற பட்சத்தில் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண முடியும், தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் தேவன் உங்களுக்கு ஒரு முன்னோட்டமாக சொல்கிற காரியம்தான். ஆனால் மிகப்பெரிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், இயேசுவுக்குள் நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறார். இதுதான் மெயின் டாப்பிக்கு, இதுதான் மெயின் டாபிக். தேவன் ஏன்னு சொன்னால் நம்மளை அழைச்சி வந்தது நோக்கம் அதுதான். இன்றைக்கு நம்ம உலகத்தில் ஒரு பயங்கரமான ஒரு பிரபலியமாக, அது உலகத்தில் ஒரு பெரிய ஒரு காரியத்தை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்காக ஆண்டவர் நம்மளை கொண்டு விரும்பலை, அவருக்காக எதையாக நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுமா, தேவனுக்காக செயல்படுகிற ஒரு செயல் வீரர்களாக நாம் ஒவ்வொருவரும் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தரும் தேவன் நிச்சயமாக கட்டாயம் நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். நிச்சயம் நான் ஆரம்பத்தில் சொன்ன பிரகாரமாக நம்முடைய தகுதியின் அடிப்படையில் தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நாம் இருக்கிற வண்ணமாக ஆண்டவரே உமக்கென்று நான் செயல்பட விரும்புகிறேன், ஆண்டவரே நீர் என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி நான் அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்பை மாத்திரம்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு முன்னாடி நான் ஒரு காரியத்தை சொல்ல நான் மறந்துட்டேன். என்ன காரியம்னு சொன்னால், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நான் இவங்களை அதிகமாக நேசிச்சுட்டேன், இவங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டேன், ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், ஆணோட கூட இருக்கலாம், பெண்ணாக கூட இருக்கலாம். இவங்களை அதிகமாக நான் இவங்களை விட்டு என்னால் பிரியவே முடியாது, இவங்களை விட்டு என்னால் பிரிய முடியாது, அதிகமாக நான் நேசிச்சுட்டேன், இவங்களோட அதிகமாக பழக்க வச்சுட்டேன். இன்றைக்கி போய் எப்படி திடீர்னு என்ன பண்ணுது, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். ஒரு காரியத்தை நீங்கள் செய்யுங்க, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத நபர்களை வெறுக்கக்கூடிய மனதை எனக்கு தாரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? உமக்கு பிரியமில்லாத மனிதர்களை வெறுக்கக்கூடிய மனதை எனக்கு தாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் மனசு என்ன பண்ணும், அவங்கள விட்டு அப்படியே நீங்கள் பார்ப்பீங்க, நானும் இவங்களை வெறுத்துனா அப்படின்னு சொல்லி நீங்களே கேள்வி கேட்குற அளவுக்கு ஒரு தூரத்தில் ஆண்டவர் வைப்பார். ரெண்டாவது ஒரு காரியம், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத நபர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் என்னை விட்டு தூரப்படுத்துங்க. ரெண்டு காரியம், ஒன்று வெறுக்கக்கூடிய மனசு எனக்கு வேணும், ரெண்டாவது என்னை விட்டு நீங்கள் என்ன பண்ணணும், தூரப்படுத்தணும். இதை நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். ஒரு நாள் என்னை பார்க்குறப்ப சொல்லுவீங்க, நான் ஜெபம் பண்ணேன் பாஸ்டர், உண்மையாகவே இது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு சொல்லுவீங்க. அப்போ பாருங்கள், தேவன் என்ன பண்ணுறாராம், அவருக்கென்று பயன்படக்கூடிய ஒரு பாத்திரமாக நம்ம ஒவ்வொருவரையும் என்ன பண்ணுகிறார், அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நமக்கு முதலாவது தேவனுக்கென்று ஆண்டவரே நீர் என்னை பயன்படுத்துவதற்கு நான் என்னை விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ஜீவி நமக்கு தேவை. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வாஞ்சை நமக்கு வேண்டும். என்ன வேணும், வாஞ்சை நமக்கு வேணும். யாராருக்கெல்லாம் வாஞ்சை இருக்கு, நான் தேவனுக்காக செயல்படணுங்கிற வாஞ்சை? அல்லேலூயா. நிச்சயமாக நம்முடைய வாஞ்சியை தேவன் என்ன பண்ணுகிறாரு, பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். நிச்சயமாக நம் வாஞ்சை பாருங்க, அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 84:2 வாசிங்க. சங்கீதம் 84:2. என் ஆத்துமா தேவனுடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. என் இருதயம் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய ஆத்துமா எதின் மேல் வாஞ்சியாக இருக்க வேண்டும், தேவனுடைய ஆலயத்தின் மேலே, தேவன் மேலே நம்முடைய ஆத்துமா எப்படிப்பட்டதாக இருக்கணும், வாஞ்சியும் தகனமுமாக இருக்க வேண்டும். சங்கீதக்காரனாகிய தேவனுடைய மனிதன் அவ்வாறுதாக இருந்தான். தேவனுடைய ஆலயத்தில் இருப்பதையே என்ன பண்ணார், அது வாஞ்சை உள்ள மனிதனாக அவர் என்ன பண்ணார், இருந்தார். நாம் தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு தேவன் மேல் அலாதி பிரியம் அல்லது வாஞ்சை இருக்க வேண்டியது அவசியம். அப்படி நம் வாஞ்சையை பார்த்து என்ன பண்ணுகிறார், தேவன் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
நம்ம 1 பேதுருல வாசிக்கிற 2:3 திருவசனத்தின் மேல் என்ன பண்ணணுமா, நம்ம வாஞ்சை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். எடுத்து வாசிக்கலாமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல திருவசனத்தின் மேல் நம்ம என்ன வாசிங்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தின் மேல் நான் என்ன பண்ணும், வாஞ்சி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்த வேண்டும், அல்லது தேவனால் பயன்படுத்துகிற பாத்திரமாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு என்ன தேவை? திருவசனத்தின் மேல் வாஞ்சை அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார், எனக்கு வசனத்தின் மேல் வாஞ்சியே இல்லை, வசனமே வாசிக்க மாட்டேன்னு சொன்னால் தேவன் என்ன, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், இதே போல் உங்களை ஆண்டவர் நிப்பாட்டி பேச வைக்கிறான்னு வச்சுக்க, செய்தி கொடுக்க வைக்கிறான்னு வச்சுங்க, நீங்கள் என்ன பேசுவீங்க? என்ன பேசுவீங்க? இப்போ ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறார், அவர் எந்த ஒரு உலக நாலேஜும் இல்லை, நியூஸும் பார்க்குறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல, வரலாறு புத்தகங்களும் படிக்கிறதில்ல. அவரை போய் அரசியல் மேடையில் ஒரு அரை மணி நேரம் பேசுன்னு சொன்னால் அவர் என்னத்தை பேசுவார்? என்னத்தை? ஒன்றும் பேச முடியாது. அன்பானவர்களே நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு பேசிட்டு வர வேண்டியது இறங்கி வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ தேவனால் பயன்படுத்துகிற பாத்திரமாக நீ இங்கே மாறணும்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு வசனத்தின் மேல் வாஞ்சை கட்டாயம் தேவை. வசனத்தை எந்த அளவுக்கு நீங்கள் வாசிக்கிறீங்களோ, வசனத்தை எந்த அளவுக்கு நீங்கள் தியானிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் தேவன் உங்களை வல்லமையை எடுத்து பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. அப்போ தேவ வசனத்தின் மேல அதிக வாஞ்சை, கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் அதிக வாஞ்சை உங்களுக்கு உண்டாக நீங்க வாசிக்க நீங்க படுக்கிற பொழுது வசனத்தை நீங்க தியானிச்சுட்டு இருக்கணும். இந்த வசனத்தை எப்படி நம்ம மற்றவங்களுக்கு சொல்றது, எப்படி போதிக்கிறது, அல்லது இந்த வசனம் எனக்குள் என்ன மாற்றத்தை உண்டு பண்ண விருப்பம் உள்ளதா இருக்கு, இந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் என்ன இடத்துல என்ன பேசுறாரு, இந்த வசனத்தை என் நண்பர்கிட்ட எப்படி சொல்றது, என் சர்ச்சில் எப்படி சொல்றது, என் யூத் நண்பர்கிட்ட எப்படி சொல்றது, பெரியவங்களுக்கு எப்படி சொல்றது, வயசான பாட்டியை நான் பார்க்குறேன் அவங்களுக்கு எப்படி சொல்றது, அப்படி சொல்லி நீங்க தியானம் பண்ணி இருக்கத்தான் தேவன் ஏற்ற சமயத்தில் உங்களை கொண்டு பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைன்னு சொன்னால் தேவன் உங்களை கொண்டு என்ன பண்ண முடியாது, பயன்படுத்தவே முடியாது. ஆகவே நமக்கு தேவன் மேல் முதலாவது வாஞ்சை நமக்கு அவசியம். எப்பொழுதும் தேவன் கூடவே இருக்க வேண்டும் என்று சொல்லி, இரண்டாவது வசனத்தின் மேல் நமக்கு என்ன தேவை, வாஞ்சை தேவை. மூன்றாவது ஒரு காரியம், டயர் ரொம்ப இழுத்துருச்சு, என்னால் ஷார்ட்டாக தான் முடிக்க முடியுது. பாருங்க, நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நம்ம சொல்லுகிறோம். நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இல்லையா? நாம் தேவனுடைய பிள்ளைகளா இல்லையா? நிச்சயமா பிள்ளைகள் தான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, ரோமர்ல 8:14 வாசிக்கிறோம். எடுத்து வாசிங்க ஒருவர். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே 14 எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நம்ம இன்றைக்கு என்னுடைய மனசு சொல்றபடி நான் வாழுவேன், ஆனால் நான் இயேசுவின் பிள்ளை. என் மனசு என்ன சொல்லுதோ, என் மனம் போன வாழ்க்கை நான் வாழுவேன். நீ யாருடைய பிள்ளைப்பா? நான் இயேசுவின் பிள்ளை, சர்ச்சுக்கெல்லாம் போறேன். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, எவர்கள் தேவனுடைய ஆவியின் படி வாழ்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள் தேவன் கொண்டு வர விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். இதுதான் நம்முடைய மெசேஜுடைய முக்கிய டாபிக். என்னன்னா, தேவன் நம் ஒவ்வொருவரும் இயேசுவுக்குள், உம்மில் நான், இயேசுவுக்குள் நாம் எவ்வாறாக வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விருப்பப்படுகிறார் என்று சொன்னால், ஜோசப்னா, என்னுடைய பேர் ஜோசப்னா நான் அல்ல, என்னிலிருந்து இயேசு வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. என்ற போல உங்க ஒவ்வொருத்தரையும் வச்சுக்கோங்க, உங்களுக்குள் இருந்து வெளிப்பட வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உம்மில் நான், இயேசுவுக்குள் நாம் மறைந்திருக்க வேண்டும், நம் மூலமாக இயேசு வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னால், பெரிய அந்த மாலில் இல்லை பெரிய நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு யானை பொம்மை அல்லது பெரிய பொம்மைலாம் வச்சுருப்பாங்க. அது பயங்கரமாக டான்ஸ்லாம் ஆடுவாங்க. ஆனால் அங்கே இருக்கிற மனுஷன் நம்மளை போல சின்ன மனுஷன் தான் இருப்பான். ஆனால் அங்கே வெளியப்படுகிறது என்ன தெரியும்?
பெரிய குரங்கு ஆடுற மாதிரி தெரியும், பெரிய யானை ஆடுற மாதிரி தெரியும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? உள்ள ஒரு மனிதனை வைத்து தான் தேவன் இந்த உலகத்தில் பயன்படுத்துகிறார். அந்த மனிதன் வெளியே தெரிவது இல்லை. வெளியே மனிதனுக்கு தெரிவது பெரிய குரங்கு தெரிகிறது, பெரிய யானை தெரிகிறது. அதை காட்டிலும் தேவன் பெரிய வல்லமை உள்ள பிள்ளைகளாக நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். நாம் அவருக்குள் மறைந்திருக்கிற, இயேசுவுக்குள் மறைந்திருக்கிற பாத்திரங்களாக நாம் இருக்க வேண்டும். பெரிய மிகப்பெரிய மகிமைக்குரிய காரணக்கர்த்தாவாக நம் மூலமாக மகிமைப்பட தேவன் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக தான் தேவன் ஒவ்வொருவரையும் செப்பரேட்டாக, ஸ்பெசிஃபிக்காக, தனித்தனியாக தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் நம்ம ஒவ்வொருவர் மீதும் தனிப்பட்ட அக்கறை உள்ளவர். நான் சொல்கிறது தனிப்பட்ட விதத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் நினச்சிருப்போம், என்னையெல்லாம் யார் விசாரிக்க போகிறா, என்னையெல்லாம் யார் விசாரிக்க போகிறா, என்னெல்லாம் ஒருத்தன் கூட மனுஷனை கூட மதிக்க மாட்டாங்க. நம்ம அநேக நேரங்களில் நம்மளே நாமே தாழ்த்தி கொள்கிறோம். நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், தேவன் உங்கள் ஒவ்வொருவர் மீதும் தனிப்பட்ட அக்கறை உடையவராக இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருத்தரையும் எந்த விதத்தில் உருவாக்கி பயன்படுத்துகிற ஒரு நோக்கத்தோடு வச்சு தான் உங்களை கொண்டு வந்து இந்த யூத் மீட்டிங்கில் திருச்சபையில் வச்சு ஆண்டவர் என்ன பண்ணார், உருவாக்கிட்டு இருக்கிறார். அந்த உருவாக்குதலை மாத்திரம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாதையில் போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களை கொண்டு தேவன் செய்கிற காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அந்த வழிநடத்தலுக்கு நாம் இந்த வேலையில் அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே ஒருவேளை நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னால் இன்னும் அந்த அபிஷேகத்தை அனல்முட்டி எழுப்புவதற்கு பிரயாசப்படுங்க, ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க. எந்த அளவுக்கு நம்ம வேதத்தை வாசிக்கிறோமோ வாசிக்க வாசிக்க நம்ம உள்ளமானது என்ன பண்ணும், அபிஷேகத்தினால பொங்கி வலியக்கூடியதாக இருக்கு. ஜெபிக்க ஜெபிக்க நமக்குள் இருக்கிற அபிஷேகம் என்ன பண்ணும், அனல் மூட்டப்பட்டு கொண்டே அது இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையை அது மறுரூபப்படுத்தும், அது நம்முடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும். ஏன் மோசே மலையிலிருந்து இறங்கி வருகிற பொழுது அவனுடைய முகத்தை பார்க்கக்கூடாத வண்ணம் பிரகாசமாக இருந்துச்சு சொன்னால் அவர் தேவனோடு கூட ஒன்றரை கலந்து இருந்தார். அல்லேலூயா. அப்போ நாம் ஒவ்வொருவரும் தேவனால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாக நம் மூலமாக தேவன் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனோடு கூட அனுதினமும் பல மணி நேரம் ஜெபிக்கணும். அந்நிய பாஷையில் பல மணி நேரம் ஜெபிக்கணும். அநேக நேரங்களில் வேதத்தை எடுத்து வைத்து பல மணி நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அப்பொழுதுதான் தேவன் நம் மூலமாக என்ன பண்ணுவார், வெளிப்படுவார். நிச்சயமாக தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுறேன். பாருங்கள், நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் இப்போ அதிகமாக இருக்கிறது உதாரணத்துக்காக சொல்கிறேன். ரட்சிக்கப்பட்ட சர்ச்சுக்கு போகிறதுலையும் சரி, சபையில் இருக்கிற எந்த ஒரு காரியனாலும் சரி, எல்லா காரியத்தையும் முன்னின்று செஞ்சுட்டே இருப்பேன், முன்னின்று செஞ்சுட்டே இருப்பேன். எது செஞ்சாலும் நான் தான் செய்யணும்னு நினைப்பேன், நான் தான் செய்யணும்னு நினைப்பேன். எப்படின்னு சொன்னால் சர்ச்சு ஒரு 9:30 வேடசுந்தூரில் இருக்குது ஒரு சர்ச்சு, கிதியோன் சபைன்னு சொல்லிட்டு 9:30 சர்ச்சு ஆரம்பிப்பாங்க. போயிட்டு என்ன செய்யணும்னு நினைக்கிறேன், எல்லாம் நான் தான் ஒர்ஷிப் நடத்த, நான் தான் மெசேஜ் கொடுக்கணும், இல்லை சர்ச்சில் கூட்டி பாய் நான் தான் போடணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அது சொல்கிறது புரியுதுங்களா? சர்ச்சில் ஒர்ஷிப் நடத்துன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது அப்புறம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே சர்ச்சை ஆரம்பிக்கு 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இத்தனை பேர் இருக்காங்களே யாராவது செய்யட்டுன்னு நினைக்க மாட்டேன், நான் தான் சபையை கூட்டி பாய் போடணும்னு நினைப்பேன். அது மாத்திரமல்ல, மாதத்துக்கு ஒரு முறை, இங்கே அந்த வேலை இல்லை என்னுடைய சபையில் நான் சொல்லுகிறேன், மாதத்துக்கு ஒரு முறை அந்த எங்கள் சர்ச்சு ஆக்ஸ்போர்ட் சீட்டு தான் போட்டிருப்பாங்க. இந்த ஃபுல் பிட்டில் விளக்கமாற வச்சுட்டு மேலே ஏறணும்னா அந்த சைடு தான் போய் கடைசியில் தான் இறங்குவேன். எல்லாம் ஒற்றையும் அடித்து விட்டு சர்ச்செல்லாம் கூட்டி விட்டு மாதத்துக்கு ஒரு தடவை சர்ச்சில் வேணான்னு சொன்னாலும் கூட நான் சர்ச்சை கழுவி விடுவேன். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அங்கே கழுவி விட வேண்டிய மேட்ருக்கு கழுவி விட தேவையில்லை, சொல்கிறேன் நான். அப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா எங்கே ஒரு இடத்துக்கு பாஸ்ட்டு வர முடியலன்னு சொன்னால் போய் நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில், இப்போ இல்லை, ஒரு இடத்துக்கு போனால் போய் ஜோசப் நீங்கள் மெசேஜ் கொடுத்துரு ஒர்ஷிப் நடத்துறதுன்னு சொல்லி என்னை அனுப்பிவிடுவாங்க. என்னோட கூட சக நண்பர்கள் என்னோட கூட ஏஜ் உள்ளவங்க கூட வருவாங்க. ஆனால் அதே போல் என்ன சொன்னால் நான் வசனத்தை நான் பர்சனலாக வாசிக்கிறப்ப எனக்கு ஆண்டவரே நீர் என்னோட பேசுனீங்க, நான் இந்த வசனத்தை மற்றவங்களுக்கு போதிக்குன்னா எப்படி போதிக்கணும்னு ஜெபம் பண்ணிவிட்டு அதை நான் தியானிப்பேன். அதெல்லாம் ஆயத்தமாக நான் இருந்ததுனால தான் ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ண அனுப்புனாலும் நான் இப்போ சொல்கிறது, இப்போ 19 வயசில், இப்போ எனக்கு 43 வயசு ஆகுது, இப்போ சொல்லலை, உங்களை போல் யூத்தாக இருக்கிற சமயத்துலாம் சொல்கிறேன். போய் ப்ரேயர் செல் நடத்திட்டு வருவேன், அங்கே போய் மெசேஜ் கொடுப்பேன். ஆண்டவர் என்னை அவ்வாறு என்ன பண்ணாரோ அது உருவாக்கிட்டு வந்தார். அதெல்லாம் உருவாக்குனால தான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ தேவன் ஒவ்வொரு காரியங்களும் நம்மளை என்ன பண்ணுவார்,
ட்ரெயின் பண்ணி என்ன பண்ணுவார், நம்மளை உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே நமக்கு தேவன் மேலே அதிகமான வாஞ்சை தேவை. ஆகவே நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகமாக நம்ம ஜெபிக்கணும். இருக்கிற இடத்துல அப்படியே நம்ம எல்லாம் எழுந்து நின்று அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபம் செய்யலாமா? ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ½ தான் கொடுத்தாங்க, எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு. நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா மக்கு நன்றி 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 நன்றி. உம்மில் நான் ஆண்டவரே மகிழ்ன ஆண்டவரே, உமக்குள் நான் வளரணும் ஆண்டவரே, வளரணும் அப்பா, வளரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஒரு நிமிஷம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவங்க அபிஷேகம் அன்னி பாஷையில் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். தேவாதி தேவனே உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் என்னை பயன்படுத்த விருப்பமுள்ளவராக இருக்கிறீங்க அப்பா, அதற்காக ஸ்தோத்திர ராஜா. அதற்கு நான் என்னை விட்டு கொடுக்கிறேன் அப்பா, என்னை விட்டு கொடுக்கிறேன் அப்பா, என்னை விட்டு கொடுக்கிறேன் அப்பா. சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணுங்க. உங்க ஒவ்வொருத்தரையுடைய வாழ்க்கையில தேவன் மாற்றத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நம் கண்களை மூடி ஏதோ அமைதியாக ஏதோ செய்தியை கேட்டோம் என்று சொல்லி விட்டு விடாதபடிக்கு தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? ஆண்டவரே ஒரு பிரியமில்லாத காரியங்களை வெறுத்து விடுவதற்கு என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தேவநாயகத்தினுடைய விசேஷித்த அபிஷேகத்தினால் நிரப்புவீராக, வல்லமை வரங்களினால் நிரப்புவீராக. உமக்கு என்று பயன்படுகிற பாத்திரமாக இப்பொழுது தேவன் முத்திரித்துக் கொண்டிருக்கிற அப்படின்னா நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற ராஜா, அபிஷேகத்துக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திர ராஜா. அப்படிப்பட்ட அபிஷேகத்தின் அனல் ஓடி இதயத்திலும் இருந்து கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிற அப்படின்னா உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் அப்பா. ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யார் வேடிக்கை பார்க்க வேற, எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஓ ஜீசஸ். மற்றவங்களை ஜெபிக்கிறத நீங்க வேடிக்கை பார்க்க வேற, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. உம்மால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாக நான் இருக்க என்னை வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இத்தனை நாட்கள் என்னையெல்லாம் தேவன் பயன்படுத்த முடியுமா என்கிற கேள்வியோடு கூட நான் வாழ்ந்து கொண்டு வந்தேன் ஆண்டவரே அப்பா. என்னையே நீர் பயன்படுத்த முடியும் என்பதை இந்த நாளில் நான் நம்புகிறேன் ஆண்டவரே. என்னை விட்டு கொடுக்கிறேன் அப்பா, என்னை விட்டு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டு நான் பாவத்தை விட்டு விடுகிறேன் அப்பா. கற்பனையில ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே சிந்தனையில கெட்ட நண்பர்களோடு கூட சேர்ந்து செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்க அப்பா. ஆண்டவரே சோதர அனுதினமும் வேதத்தை வாசிப்பேன், ஜெபம் செய்வேன் ஆண்டவரே அப்பா. உண்மையிலும் ஆண்டவரே வசனத்தின் மீது அதிக வாஞ்சியுள்ளவனாக இருக்கும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய சமூகத்துல ஒவ்வொருவரையும் நம்மளை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. இந்த நாளில அப்பா, இந்த திருச்சபின் மத்தியில ஆண்டவரே அப்பா, ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறவர்கள் அப்பா ஸ்தோத்திரம், நேரலையில பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொருவரும் உண்மையில் வளரும்படி அப்பா இயேசுவே, உண்மையில் நான் ஆண்டவர், இனிமேல் அவர்கள் அல்ல ஆண்டவரே, நீர் ஒவ்வொருடைய வாழ்விலும் இருந்து பிரதிபலித்து வெளிப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீர் அப்படியாய் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். உடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். என் நாமத்திற்கே கர்த்தர் நீ மகிமை இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கண்களை மூடி இறுதி நேரத்திற்குள்ள வந்திருக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படி அவரில் நாம் உம்மில் நான் என்கிற தலைப்பில் நல்ல வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை வாழ்கிறோம், உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை நாம் கொஞ்சம் நிதானித்து பார்ப்போம். இந்த வாலிபத்தை ஆண்டவருக்குள்ளே நம்ம வாழும் பொழுது நிச்சயமாய் இந்த வாலிபம் அநேகருக்கு பிரயோஜனமாய் மாறும், நமக்கும் அது பிரயோஜனமாய் மாறும். உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்ப்பார்கள், உங்களையும் என்னையும் பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை காண்பார்கள். ஒருவேளை நம்ம சொல்ல முடியாவிட்டாலோ உங்கள் மூலமாய் என் மூலமாய் கிறிஸ்துவை பார்க்கிறவர்களாய், கிறிஸ்துவை அனுபவிக்கிறவர்களாய், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் பார்க்கும்படி தேவன் உங்களையும் என்னையும் பயன்படுத்துவாராக.
எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். நான் எரிந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, உமக்காக நான் எரிந்து சுடர் விடுகிற ஒளியாய் மாற வேண்டும். உமக்காக நான் பிரகாசிக்கிற ஒளியாய் மாற வேண்டும் ஆண்டவரே. உமக்காய் உண்மை நான் வெளிப்படுத்துகிற ஆண்டவரே, அந்த பிரகாசமுள்ள வெளிச்சமாய் மாற வேண்டும் ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற இருள், எனக்குள்ள இருக்கிற பாவங்கள், எனக்குள்ள இருக்கிற அக்கிரமங்கள், எனக்குள்ள இருக்கிற தீமையான கெட்ட நண்பர்கள், எனக்குள்ள இருக்கிறதான ஆண்டவரே இச்சை ஆண்டவரே தன்னடக்கம், எனக்குள்ள இருக்கிறதான ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவர் விரும்பாத ஆண்டவரே நீர் வெறுக்கிறதான காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அருவருக்கிறோம். நாங்கள் அதை விட்டு விலகுகிறோம் ஆண்டவரே. இந்த கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களால் முடியல, ஆனால் நீர் எங்களை பயன்படுத்த போதுமானவராக இருக்கிறீங்க. தகுதியின் பார்த்து அல்ல ஆண்டவரே, தகுதியை பார்த்து அல்ல, தகுதி இல்லாத என்ன தகுதிப்படுத்தி உம்முடைய ராஜ்யத்திற்கென்று என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்களே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு விஷயம் மாத்திரம், எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே, எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. இனி நான் அல்ல, இயேசு வாழ்கிறார். சொல்லுங்க, எனக்குள்ள இயேசு வாழ்கிறார். இனி நான் அல்ல, இயேசு வாழ்கிறார். இனி நான் அல்ல, இயேசு வாழ்கிறார். இனி நான் அல்ல, இயேசு வாழ்கிறார். ஆண்டவரே, எங்க வாழ்க்கை எரிந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையாய் மாறட்டும், அணையாத விளக்காய் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வாலிபம் இன்னும் நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமான பயனுள்ள பாத்திரமாய் நீர் எங்களை பயன்படுத்தும்படி உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பேசின தாசனை கர்த்தர் இன்னும் வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க. அநேக வாலிபர்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அவங்கள ஊக்கப்படுத்துகிற, அவங்கள உற்சாகப்படுத்துகிற, அவங்கள ஒருவேளை சோர்ந்திருப்பார்களானால், பலவீனத்தில் இருப்பார்களானால், பாவத்தில் விழுந்திருப்பார்களானால் அவர்களை தூக்கி விடுகிற கருவியாய் தேவன் எங்களை பயன்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். அப்படிப்பட்ட தரிசனத்தை இங்கே நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த நோக்கத்தோடு கூட, அந்த திட்டத்தோடு கூட நாங்கள் வாழ தேவரீர் நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம். எங்கள் நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பாவத்திலும் சாபத்திலும் பிசாசின் பிடியிலும் ஆண்டவரே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் எழுப்புகிற ஒரு எழுப்பதின் வல்லமையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த தரிசனம் நாங்கள் புரிந்து கொண்டு, அதை நாங்கள் உம்முடைய இருதயத்தின் இயக்கத்தை நாங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், இன்னும் அநேக வாலிபர்களை ரட்சிக்குள் நடத்துவதற்கு, ஆண்டவரே என் குடும்பத்தில் இருக்கிறவங்க நடத்துவதற்கு தேவரீ நீர் என்னை அபிஷேகிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்தவங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமென். சரி சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.